Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். மசாலா மக்கனா, கேரமல் மக்கனா. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல, வெயிட் லாஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா இந்த கருப்பட்டி வச்சு கேரமல் மக்கனா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கானை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் மக்கானை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மக்கானை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இந்த மக்கானா நம்ம கடைகள் எல்லாமே கிடைக்கும். இது மக்கானா அப்படின்னா என்ன அப்படின்னா தாமரை தண்டு இருக்குல்ல, அந்த தாமரையோட விதைகள் தான் மக்கானா. இது எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பி ஆனோடனே அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு அதை 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சாட் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெப்பர் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கோட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் எதாவது வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு பெரட்டிட்டு சூட்லேயே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு மாற்றிக்கலாம். ஒரு பாக்ஸில் மாற்றி ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும். குட்டீஸ்க்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன் நான். நீங்கள் பட்டர் வேணுனாலும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு இதை ஒரு பேனில் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நான் அது கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதோட ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா சும்மா அதில் 1/4 கப்பு கம்மியாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரணும். பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும்போதே நமக்கு கரெக்டான அந்த பதம் வந்துருச்சு. உப்பு அதில் மக்கானா போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கம் கோட்டாகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டால் முருகி போயிடும். அதனால் அந்த ஹீட்டுக்கே சரியாயிடும். நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.